Hi friends, welcome to our channel. பேராசை பிடித்த நாய். ஒருமுறை பேராசை பிடித்த நாய் இறைச்சி கடையில் எலும்பை திருடியது. வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது. கடக்கும்போது நாய் தண்ணீரில் தன் நிழலை பார்த்தது. அது வேறொரு நாய் என்று நினைத்த நாய் குரைத்தது. அது குரைத்த போது எலும்பு தண்ணீரில் விழுந்தது. பேராசை பிடித்த நாய் சோகத்துடன் சென்றது. நீதி: பேராசை ஒரு சாபம். முயலும் ஆமையும். ஒருமுறை ஒரு முயல் தன்னால் ஆமையை விட வேகமாக ஓட முடியும் என்று பெருமை அடித்துக் கொண்டது. பந்தயம் கட்டி போட்டியை தொடங்கினர். முயல் முதலில் வேகமாக ஓடியது. வெகு தொலைவில் ஆமை இருப்பதைக் கண்டு முயல் தூங்கியது. ஆமை நடந்து சென்று வெற்றி கம்பத்தை முதலில் அடைந்தது. பந்தயத்தில் ஆமை வென்றது. நீதி: விவேகமே வெற்றியை தரும். கர்வம் கொண்ட ரோஜா. ஒரு காலத்தில் வெகு தொலைவில் உள்ள ஒரு பாலைவனத்தில் ஒரு ரோஜா தனது அழகான தோற்றத்தை பற்றி மிகவும் பெருமையாக இருந்தது. அவள் ஒரு அசிங்கமான கற்றாழைக்கு அருகில் வளர்கிறாள் என்பது மட்டுமே அவளது புகார். ஒவ்வொரு நாளும் அழகான ரோஜா கற்றாழையின் தோற்றத்தை பற்றி கேலி செய்யும் கற்றாழை அமைதியாக இருந்தது. அருகில் இருந்த மற்ற அனைத்து செடிகளும் ரோஜாவை உணர வைக்க முயன்றன. ஆனால் அவள் தன் தோற்றத்தால் மிகவும் நெகிழ்ந்து போனாள். ஒரு கடுமையான கோடையில் பாலைவனம் வறண்டு போனது. மேலும் தாவரங்களுக்கு தண்ணீர் இல்லை. ரோஜா விரைவில் வாட ஆரம்பித்தது. அவளுடைய அழகான இதழ்கள் காய்ந்து பசுமையான நிறத்தை இழந்துவிட்டன. கற்றாழையை பார்த்தபோது சிட்டுக்குருவி கொஞ்சம் தண்ணீர் குடிப்பதற்காக கற்றாழைக்குள் தன் கொக்கை தோய்ப்பதை கண்டாள். வெட்கப்பட்டாலும் ரோஜா கற்றாழையிடம் கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா என்று கேட்டது. அன்பான கற்றாழை உடனடியாக ஒப்புக்கொண்டது. கடினமான கோடையில் அவர்கள் இருவருக்கும் நண்பர்களாக உதவியது. நீதி: ஒருபோதும் யாரையும் அவர்களின் தோற்றத்தின் மூலம் மதிப்பிடாதீர்கள்.